கேரளாவில் விழுஞ்சம் சர்வதேச துறைமுகத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். அந்த காட்சியை பார்ப்போம். The moment has come. It is time to dedicate to the nation the project that will transform the destiny of our land. I now invite the Honorable Prime Minister of India, Shri Narendra Modi ji, to unveil the plaque marking the dedication of the Vizhinjam International Deepwater Multipurpose Seaport to the nation. This is not just a new port, but the beginning of a new era that will give Indian trade and logistics a stronger global presence. We will now watch a project film which marks the milestones of this project so far and what lies in the future ahead. Let's take a look at the film. Vizhinjam International Deepwater Multipurpose Seaport, Thiruvananthapuram, Kerala. A cherished dream etched in the hearts of our people for centuries turns into a glorious reality today. A world-class port of national importance. India's maritime destiny docks here, echoing a rich past from ancient trade routes and battlefields. Vizhinjam rises again, blending heritage with hyper-modern capability. Strategically unmatched, just 10 nautical miles from the world's busiest international shipping route, slashing deviation costs, accelerating global commerce. Nature bestowed upon us an extraordinary gift, 18 to 20 meters of natural depth. This empowers us to welcome the titans of the sea. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சபாபதி வழங்கி கேட்கலாம். சபாபதி, விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. திருவனந்தபுரம் அருகே விழுஞ்சத்துல பாத்தீங்கன்னா அதானி குழுமத்துடன் இணைந்து சர்வதேச துறைமுகம் கட்டப்பட்டது. இந்த சர்வதேச துறைமுகம் பாத்தீங்கன்னா உலகில் இருக்கிற துறைமுகங்கள்ல பெரிய துறைமுகங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். கடந்த வருடம் செயல்பாட்டுக்கு வந்த இந்த துறைமுகத்துல சோதனை ஓட்டங்கள் நடைபெற்று வந்துகிட்டு இருந்துச்சு. இந்நிலையில பாத்தீங்கன்னா இந்த துறைமுகத்தை நாட்டுக்கு அர்ப்பணிப்பதற்காக நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் நேற்று திருவனந்தம் இருந்தார். அவரு நேற்று நைட்டு பாத்தீங்கன்னா கவர்னர் மாளிகையில தங்கியிருந்து இன்னைக்கு காலையில அதிகாலை கார்ல விமான நிலையம் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலியம் விழுஞ்சத்திற்கு தற்பொழுது அந்த விழுஞ்சம் துறைமுகம் நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் பணி விழாவில் கலந்து கொண்டு அர்ப்பணிப்பு செய்து கொண்டிருக்காங்க. இந்த விழாவில் பாத்தீங்கன்னா கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் தலைமை தாங்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேரள கவர்னர் தலைமை தாங்கிறார். அதே மாதிரி கேரள முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் பலர் இந்த விழாவில் கலந்துகிட்டு இருக்காங்க. இந்த கப்பல் அதாவது இந்த விழுஞ்சம் துறைமுகத்துல பாத்தீங்கன்னா தற்பொழுது பாத்தீங்கன்னா எம்எஸ்சி நிறுவனத்தின் மிகப்பெரிய சரக்கு கப்பலான செபாஸ்டினா மராஸ்கோ விழுஞ்சம் துறைமுகத்துல வந்திருக்கு. மேலும் பிரதமர் மோடி இந்த துறைமுகத்தை நாட்டிற்காக அர்ப்பணிக்கிறதுனால அங்க விழுஞ்சம் துறைமுகத்துல பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.